ஃப்ளோரல் ஃபார்முலாவும் ஃபேபேசிக்கு என்னன்னு பாரு. நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஜைகோமார்பிக் இருபக்க சமச்சீர். அப்ப எப்படி போடணும், மேல அது மாதிரி தான் போடணும். இது வந்து என்னது, பைசெக்ஷுவல் ஃப்ளவர், மேல் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஒரே இதுல இருக்குன்னு அர்த்தம். கேலிக்ஸ் 5 யுனைடெட். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இதான கேலிக்ஸ், சரிங்களா? கேலிக்ஸ் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5, ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கா? அப்ப எந்த ஈஸ்டிவேஷன், எந்த இதழ் அமைவு? தொடு இதழ் அமைவு, வேல்வேட் ஈஸ்டிவேஷன், சரிங்களா? அதனாலதான் இங்க என்ன பண்ணிருக்காங்க, பிராக்கெட்ல போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கொரோலா 1 + 2 + 2 யுனைடெட். அப்படின்னா ஒரு பெரிய கொரோலா இருக்கு, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் பெட்டல்னு படிச்சோம், சரியா? கொடியல்லின்னு அர்த்தம், கொடியல்லி தமிழ்ல. ஓகே, அதுக்கு கீழே யார் இருக்கா? 2 இருக்கா. இது விங்டு பெட்டல், சிறகல்லி தமிழ்ல. ஓகே, அதுக்கு கீழே 2, இங்க மட்டும் என்ன இருக்கணும், பிராக்கெட்ல போடணும். ஏன்னா இந்த இது வந்து கீழ் பெட்டல், படகல்லின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே என்ன ஆயிருக்கு, அடியில ஜாயிண்ட் ஆயிருக்கும், சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் ஆன்டிஷத்தை பொறுத்த மட்டும் 9 + 1, இங்க பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 யூனிட்டா இருக்கா? அப்போ 9 மட்டும் நீங்க பிராக்கெட்ல போடணும், 1 தனியா போடணும். அப்போ 9 ஒன்னோட ஒன்னு ஜாயிண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அண்ட் கைனிஷத்தை பொறுத்த மட்டும் சுப்பீரியர் ஓவரி, அதனால அடியில கோடு போடுறீங்க. எத்தனை கார்பல் இருக்கு? ஒரே ஒரு கார்பல் தான், சரிங்களா? இது ஃப்ளோரல் ஃபார்முலா. ஓகேவா? ஜஸ்ட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய பகுதினா இந்த மெயினான ரீஜனை செக் பண்ணிக்கோ, சரிங்களா? ரைட், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லில்லியேசி. இப்போ நம்ம 2 ஃபேமிலி பார்த்தோம். என்னென்ன பார்த்துருக்கோம்? ஜஸ்ட் சொலானேசியும் பேபேசியும் பார்த்தோம். இது ரெண்டுமே மோனோகாட் ஃபேமிலிப்பா, ரைட்டா? சாரி, டைகாட் ஃபேமிலி, ரெண்டுமே டைகாட் ஃபேமிலி. ஆனா இது மட்டும்தான் மோனோகாட், ஒரு வித்திலை தாவர குடும்பம். அப்போ அதுல இல்லாத கேரக்டர் இதுல என்ன இருக்கும் சொல்லுங்க பாப்போம். ஓகே, ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் இருக்கும், பேரலல் வீனேஷன் இணைப்போக்கு நரம்பு அமைவு, பீரியாந்த் இருக்கும், பீரியாந்த் பூவிதழ் வட்டம் இருக்கும். இங்க கேலிக்ஸ் கொரோலான்னு வித்தியாசம் இருக்காது, அவ்வளவுதான். மெயினான கேரக்டர்னு பார்த்தா அதான். பார்க்கலாமா? ரைட், Liliaceae is the family of around 2500 species of perennial herbaceous monocots. அதாவது கிட்டத்தட்ட 2500 சிற்றினங்கள் இந்த லில்லியேசி குடும்பத்தில் இருக்கு. லில்லியேசினா நீங்க ஆனியன் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆனியன், கார்லிக், இது எல்லாமே அதில் தான் வரும். அண்ட் பெரனியல்னா பல்லாண்டு வாழக்கூடியது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஹெர்பேசியஸ்னா அதான் நான் சொன்னேன், ஜஸ்ட் நீங்க உடைச்சிங்கன்னா என்ன ஆகிடும், உடையும். அண்ட் இது வந்து மோனோகாட், ஒரு வித்திலை தாவர குடும்பம். இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் என்ன சொல்றோம், லில்லி ஃபேமிலி, லில்லி குடும்பம், லில்லியேசி லில்லி குடும்பம்னு சொல்லலாம். இட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நம்ம இதுல பார்க்கலாம் அப்படின்றாங்க. இங்க பாருங்க, ஜஸ்ட் இதுல இருக்கக்கூடிய ஃப்ளவர் எப்படி இருக்குன்றத இங்க கொடுத்துருக்காங்க, சரி? லில்லியேசியோட ஃப்ளவர். அண்ட் இது ஒரு மோனோகாட் அப்படின்றதுனால உங்களுக்கு என்னதான் இருக்கும், ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அண்ட் பேரலல் வீனேஷன் இதெல்லாம் இருக்கும். ஃப்ளோரல் ஃபார்முலாவும் ஃப்ளோரல் டயக்ராமையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ரைட், இந்த ஃபேமிலியோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் முதல்ல நம்ம பார்க்க போறது வெஜிடேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ், உடல பண்புகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரூட்டை பொறுத்து மட்டும் இது மோனோகாட் அப்படின்றதுனால ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம், சரியா? ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம்னா சல்லி வேர் தொகுப்பு, தமிழ்ல சல்லி வேர் தொகுப்புன்னு சொல்றோம். அண்ட் ஸ்டெம்மை பொறுத்த மட்டும் எரெக்டா இருக்கும். லில்லியேசி இன்க்ளூட்ஸ் பெரனியல் ஹெர்ப்ஸ் which propagate through bulbs or rhizome. அப்படின்னா என்ன சார்? அதான் சொன்னேன், நிறைய காலமா இந்த பிளான்ட் இருக்கும். பல்புனா என்ன, அந்த நீங்க குமுழம் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இந்த இது குளோரியோசா கேள்விப்பட்டிருக்கியா? செங்காந்தல் மலர், செங்காந்தல் மலர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வேறு பகுதிகளில் கிழங்கு இருக்கும், சரியா? அந்த பிளான்ட் ரொம்ப காலமா, சப்போஸ் மழைலாம் இல்லைன்னு வச்சுக்கேன், அந்த பிளான்ட்டு காஞ்சி போயிடும், அழிஞ்சு போன மாதிரி இருக்கும். மறுபடியும் மழை வந்ததுன்னா அதுல இருந்து என்ன ஆயிடும், வளர ஆரம்பிக்கும். அதனாலதான் பல வருஷம் கூட இது உயிராக இருக்கும் அப்படின்னு சொல்றோம். வித் த ஹெல்ப் ஆஃப் எதோட ப்ரொபகேஷன் என்ன, இனப்பெருக்கம் செய்யும்.
எப்படின்னா பல்ப் ஆர் ரைசோம். இப்போ நீங்க இது எடுத்து பாருங்களேன், ஆனியன் வெங்காயத்தை எப்படி வளர்க்குறோம், இந்த விதை வெங்காயம்னு சொல்லுவாங்க, அதை வாங்கி நட்டாதான் அது வரும், அதுதான் அது வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். ஓகே, பல்ப்ஸ் ஆர் ஒரு சில இதுல இப்போ சொன்ன மாதிரி ரைசோம்னா அடியில ஒரு மட்ட நில தண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது அது மூலியமாகவும் விட்டு வச்சிங்கன்னா அது வளர ஆரம்பிச்சிடும். ஓகே, இலையை பொறுத்த மட்டும் ஆல்டர்னேட், அதாவது மாற்றிலை அமைவு, சிம்பிள் லீவ் தனி இலை, எக்ஸ்டிபுலேட் அப்படின்னா ஸ்டிபிள்ஸ் ஆர் ஆப்சன்ட். அண்ட் வீனேஷன் எப்படி இருக்கும், பேரலல் வீனேஷன், அதாவது இணைப்போக்கு நரம்பு, ஏன்னா அது ஒரு மோனோகாட் ஃபேமிலி. ஓகேவா, இது புரிஞ்சிச்சா? ரைட். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோரல் கேரக்டர். ஃப்ளோரல் கேரக்டரை பொறுத்த மட்டும் இன்ஃப்ளோரசன்ஸ் சைமோஸ் சாலிட்டேரியா இருக்கும். சைமோஸ்னா நமக்கு தெரியும்ல, சைமோஸ்னா மெச்சூர் ஃப்ளவர் மேலே இருக்கணும், யங் ஃப்ளவர்லாம் கீழே இருக்கணும், சாலிட்டேரினா ஒரு தனி ஒரு கொத்து மாதிரி தனியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அண்ட் அம்பல்லேட் கிளஸ்டர். அம்பல்லேட்னா என்ன தெரியுமாப்பா, ஒரு கொத்தா இருக்கும். அம்பல்லேட்னா என்ன இருக்கும், ஒரு கொத்தா இருக்கும், அதுக்கு பேர் தான் அம்பல்லேட் கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. ஃப்ளவரை பொறுத்த மட்டும் நீங்கள் ஆனியன்லாம் நம்ம ஃப்ளவர்லாம் வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டோம், நமக்கு தேவை அந்த பல்பு பெருசாச்சுனாவே அதை வெட்டிடுவாங்க. நீங்கள் விட்டிங்கன்னா அதில் ஃப்ளவர்லாம் நல்லாவே வரும், ஆனால் அதுக்கு வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் கூட ஆகும். சரிங்களா? ஃப்ளவரை பொறுத்த மட்டும் கம்ப்ளீட் ஃப்ளவர், இட் மீன்ஸ் கேலிக்ஸ், இங்கே கேலிக்ஸ் இல்லை, பீரியாந்த் இருக்கும், ஆண்ட்ரீசியம், கைனீசியம், இது எல்லாமே இருக்கும். அண்ட் பைசெக்சுவல் ஃப்ளவர், போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டும் இருக்கும். ஆக்டினோமார்பிக், எப்படி வெட்டினாலும் 2 ஈக்குவல் ஹாஃப்ஸாக பிரிக்கலாம். ஹைப்போகைனஸ்னா சூப்பர், இதான் நான் சொன்னேன், இப்போ நம்ம பார்த்த 3 ஃபேமிலியிலுமே ஹைப்போகைனஸ் தான். அண்டு பீரியாந்த் இருக்கும், அதான் நான் சொன்னேன், இந்த ஃபேமிலியில் பூவிதழ் வட்டம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். பீரியாந்த் வந்து இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது நமக்கு தெரியும் பீரியாந்த்னா என்ன அர்த்தம், கேலிக்ஸ் கொரோலா வித்தியாசம் இல்லாம ஒரே ஒரு இதுவா மாறும், அதுக்கு பேர் தான் பீரியாந்த். எத்தனை இருக்கும், 6 டெப்பல்ஸ். பீரியாந்தை நம்ம எப்படி சொல்லுவோம், டெப்பல், பூ விதழ்னு சொல்றோம். 2 அடுக்குல இருக்கும், 3+3. நம்ம முன்னாடி மார்பாலஜி படிக்கும்போது ட்ரைமீரஸ், 3 அங்க மலர்னு படிச்சிருக்கோம், அது 3 அல்லது 3 மடங்கோ இருக்கும், அதான் ரைட். ஆஃபன் யுனைடெட் டெப்பல்ஸ், ஒரு சில சமயங்கள்ல என்ன ஆயிருக்கும், டெப்பல்ஸ் மட்டும் இணைஞ்சிருக்கும், நம்ம பார்க்கலாம் பின்னாடி. அண்ட் ஈஸ்டிவேஷன் பொறுத்த மட்டும் வேல்வேட் ஈஸ்டிவேஷன், தொடு இதழ் அமைவுல இருக்கும். இதில் பாரு, இங்க பாருங்களேன், இதான் என்னது டெப்பல்ஸ் அல்லது பீரியான். இப்ப 1 2 3 வெளியில இருக்கும், 1 2 3 உள்ள இருக்கும், ஆனா ஒன்னோட ஒண்ணு எல்லாம் இணைஞ்சிருக்கா. அதே மாதிரி முக்கியமான கேரக்டர் பீரியாந்த் கூட எது இணைஞ்சிருக்கு, இதுக்கு பேர் என்ன, எபிஃபில்லஸ் ஆர் எபிஃபைலஸ். எபிபெட்டலஸ்னா அதுல போயிடும். சொலானேசியோட கேரக்டர் தான் எபிபெட்டலஸ், லில்லியஸோட கேரக்டர் எபிபில்லஸ், அதாவது பூவிதழ் ஒட்டிய மகரந்தத்தாள் தமிழ்ல. ஓகேவா, இங்க பார்த்து அதையும் கொடுத்துருப்பாங்க. சாண்ட்ரிஷத்தை பொறுத்த மட்டும் 6 ஸ்டாமன்ஸ், மொத்தம் 6 இருக்கும். எத்தனை வட்டத்துல இருக்கு, 2, அதாவது ஒண்ணுத்துல ஒண்ணு இருக்கும். கைனிஷத்தை பொறுத்த மட்டும் சின்கார்பஸ், அதாவது உள்ள இருக்கக்கூடிய கார்பல் எல்லாமே இணைஞ்சது. ட்ரை கார்பலரி, மொத்தம் 3 கார்பல் இருக்கும். ரைட்டா? பேபேசில எத்தனை பார்த்த, 1, பேபேசில 1, சொலானேசில 2, லில்லியேசில 3. இப்படிதான் அதோட ஆர்டரே இப்படிதான் இருக்கும். சரிங்களா? சரி, இது 3 ஃபேமிலிக்கு மட்டும் நான் இந்த மாதிரி நான் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சுப்பீரியர் ஓவரி, மேர்மட்ட சூர்பை வித் ஆக்சில் பிளாசன்டேஷன், அச்சு சூலோட்டு முறையில் இருக்கும். ஃப்ரூட்டை பொறுத்த மட்டும் மோஸ்ட்லி கேப்சூல், சம்டைம்ஸ் பெர்ரி. கேப்சூல்னா நான் என்ன சொன்னேன், வெடிக்கிறது, வெடிச்சு விதையை வெளியேற்றுறது மாதிரி இருக்கும். ஒரு சில சமயங்கள்ல பெர்ரி கொஞ்சம் சதைப்பட்டுள்ளது மாதிரியும் இருக்கலாம். சீட் என்ன படிச்சோம் நம்ம, மோஸ்ட் ஆஃப் த மோனோகாட் சீடு ஒரு வித்திலை தாவரங்கள்ல எண்டோஸ்போம் இருக்கும். இட் மீன்ஸ் கருவும் திசு இருக்கும், ஏதோ தவிர ஆர்கீடை தவிர. அது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ, மோனோகாட்னாவே அது எண்டோஸ்போமிக்கா தான் இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்தது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். முன்னாடி ஃப்ளோரல் டயக்ராம பார்த்துருக்கோம், ஃப்ளோரல் ஃபார்முலாவும் பார்க்கலாம். ரைட், ஃப்ளோரல் ஃபார்முலா பொறுத்த மட்டும் இது ஆக்டினோமார்பிக். அது ஆக்டினோமார்பிக் தானே படித்தோம். ஆக்டினோமார்பிக்கு
இது வந்து பைசெக்சுவல், உங்களுக்கு போத் மேல் ஃபீமேல் ரெண்டுமே இருக்கும். அண்ட் பீரியான் எத்தனை கண்டிஷன், 3+3 யுனைடெட். நீங்க பாத்துக்கோ, 3 மேல 3 உள்ள, ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கா. அடுத்தது ஆண்ட்ரிஷியம் 3+3, ஆனா ஆண்ட்ரிஷியத்தோட ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கா. அதாவது உள்ள இருக்கக்கூடிய மகரந்த தாள்கள் எல்லாம் இணைஞ்சில்ல, அதனால பிராக்கெட்ல போடல. ஆனா மேல இப்படி கோடு போட்டா என்ன சொன்ன, இந்த பூதளோடு மகரந்த தாள்கள் ஒட்டி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அண்ட் கைனிஸை பொறுத்த மட்டும் சுப்பீரியர் ஓவரி மொத்தம் எத்தனை லாக்யூல் இருக்கு, 3 கார்பல் இருக்கும், ட்ரை கார்பலரி. ஓகேவா. அண்ட் 3 கார்பலும் எப்படி இருக்கு, சின் கார்பஸா இருக்கும். 3 கார்பலும் சின் கார்பஸ். அதுல இல்லையா, சரி ஓகே போட்டுக்கோ. இங்க பிராக்கெட் இருக்கா, கீழே பிராக்கெட்னா கீழே போடணும், அவ்வளவுதான். இதை போட்டுக்கோ. பிளஸ் இது ஆக்டினோமார்பிக் கொடுத்துக்கிறாங்களா பாரு, கொடுத்துருக்காங்க. ஆக்டினோமார்பிக் போட்டுக்கோ. வேற என்ன இதுல, வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பண்ணலையா, சரி. அது டெலிட்டட்ன்றதால மேபி அதை கண்டுக்க மாட்டாங்க. சரிப்பா. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் லில்லியேசி பொறுத்த மட்டும் என்ன எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்க்கலாம். The economic importance of the plants belonging to Liliaceae அது என்னன்னு பாருங்க. Source of medicine aloe vera, smilax and colchicine. Aloe vera கேள்விப்பட்டிருப்ப, என்னது கத்தாழை, சோத்து கத்தாழைன்னு சொல்லுவோம். என்னது பியூட்டி ஈட்டுக்கு எல்லாத்தையும் போப்பீங்க, ரைட்டா. ஸ்மைலாக்ஸும் ஒரு மெடிசனல் பிளான்ட் தான், அதை பத்தி எனக்கு அதிகமா தெரியல. இது அப்படின்னா என்ன, கால்சிசின் கேள்விப்பட்டு இருப்பீங்களா, ட்ரக்கா யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து மைட்டாட்டிக் இன்ஹிபிட்டர். மைட்டாட்டிக் செல் பகுப்பு நடக்குது இல்ல, ஸ்பிண்டில் ஃபார்மேஷன் நடக்கும்ல, ஸ்பிண்டில் இழைகள். அதாவது செல் பிரியும் போது, குரோமோசோம் பிரியும் போது ஸ்பிண்டில் நார்கள் தான் பிரிக்கும். ஸ்பிண்டில் நார்கள் தான் ஆப்போசிட் போல் நோக்கி இழுக்கும்ல, அந்த ஸ்பிண்டில் நார்கள் உருவாவதை தடுக்கும் கால்சிசின். சரியா, ஓகே. ஒரு ட்ரக் தான் அது. அதுக்காக இது தெரிஞ்சு வச்சுக்கோ. கால்சிசின்ன்றது ஒரு மைட்டாட்டிக் இன்ஹிபிட்டார். சரியா, செல் பகுப்பை தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா. ஆர்னமெண்டல் அழகுக்காக லில்லியம், துலிப் அழகான மலர். அதே மாதிரி குளோரியோசா இப்பதான் நான் சொன்னேன், செங்காந்தல் மலர். ரஸ்கஸ், ரஸ்கஸ் வந்து எதுக்கு படிப்பீங்க, ரஸ்கஸ் ரூட்டுக்கு இல்லை, ரஸ்கஸ்க்கு எதுக்கான எக்ஸாம்பிள் ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஞாபகத்துக்கோ. வேற வேற அஸ்கஸ் எங்க படிச்சா, ரஸ்கஸ் அகாரிகஸ் ஃபங்கை. பில்லோடு, பில்லோ கிளாடு, கிளாடோடுன்னு ஒன்று படிச்சியா, சொன்னா கிளாடோடுக்கு தான் ரஸ்கஸ் வரும் பாரு. சரியா, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ. இது நம்ம என்சிஆர்டி பாயிண்ட் இல்லை, ரஸ்கஸ் பத்தி கொடுத்துருக்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கோ. சார் அஸ்பராகஸ், இது வந்து என்சிஆர்டி பாயிண்ட் தான். அஸ்பராகஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நீங்கள் பெரிய ஃபங்க்ஷனுக்குலாம் போனீங்கன்னா சின்ன அந்த மயில் துத்தம் மாதிரி இருக்கும், சின்ன சின்ன, அதுதான் அஸ்பராகஸ். ஓகே, அதோடைய கிழங்க வெஜிடபிளாக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பல்ப் ஆஃப் அல்லியம் சீபா, வெங்காயம். அல்லியம் சீபானா வெங்காயம், அதோடைய பல்ப்ன்றது நம்ம சாப்பிட்ற இதுதான் வெங்காயம். அந்த ரூட்ஸ் ஆஃப் வேரியஸ் ஸ்பீசிஸ் ஆஃப் ஸ்மைலாக்ஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் ஃப்ளேவரிங் ஏஜென்ட். ஃப்ளேவருக்காக பயன்படுத்துகிறாங்க, மசாலாவுக்கு போடுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. அவ்வளோதான் லில்லியேசியோடைய கேரக்டர். ஓகேவா, அதை ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணும்.